வணக்கம் மோகன். வணக்கம். இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, நம்முடைய புரட்சி தமிழர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய நல்லாட்சியோடு இந்த பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள், அதாவது வியூவர்ஸா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து. அம்மாவுடைய ஆட்சியும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியோட தொடர்ந்து மக்கள் பணியில நம்ம சேவை செய்யணும். அந்த தாயை வணங்கி, தெய்வங்களை வணங்கி, மக்களை வணங்கி, உங்களுக்கு நல்ல மீனாட்சி அருணாசலம் உங்களுக்கு நல்ல இறைவன் சந்தோஷம் கொடுப்பார். சொல்லி ஒரு வேலையில் பிறந்த நாள் அதுமா வாழ்த்து சொன்னதற்கு ரொம்ப நன்றி. இப்போ என்ன கேள்வி நம்ம சொல்லி ஒரு வேலையில் இன்னைக்கு அந்த தொடர்ந்து மின்வெட்டு நாட்டில் 100 பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனையும் கேட்கறது தொடர்ந்து மின்வெட்டு அதிகரிச்சுட்டே இருக்கு. ஆனா அதுக்குள்ள விளக்கங்கள் சொல்றது மக்கள் ஏத்துக்கூடிய கருத்துக்களை இல்லை. இப்ப இந்த ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 81 நாள் மேல ஆச்சு. ஒரு புறத்துல பாத்துட்டீங்கன்னா மின்வாரிய தலைமையகத்துல ஹார்ட் டிஸ்க் காண போச்சுன்றாங்க. ஹார்ட் டிஸ்க் உண்மைதான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அப்புறம் நம்ம தேர்தல் வாக்குறுதியில அவங்க 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுலேயே நிறைய முரண்பாடு. 500 யூனிட் வரைக்கும் 500 தான் 200 யூனிட் சொல்றாங்க. அப்படி ஒரு முரண்பாடா இருக்கு. அதுவும் இந்த கணக்கீட்டு முறையில பெரிய குழப்பம். மின்சார கட்டணமே பயங்கரமா இருக்குறாங்க. அது பார்த்தாலும் அதுதான் 40% 60% மின் கட்டணம் அதிகரிச்சுட்டதா செய்திகள் வருது. அங்கங்க மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும், மின்சார கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்குது அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். கடந்த ஏப்ரல், மே, ஜூன் மாத மின் கட்டணத்துடன் ஒப்பிடுகிற போது ஒரு 40% 60% உயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சமாளிச்சாலும் கூட இந்த மின் கட்டணம் சமாளிக்கிறது ஒரு புறத்துல, இலவச மின்சாரம், மும்மணி மின்சாரம், விவசாயிகளுக்கு மின்சாரம், ஹார்ட் டிஸ்க் காணா போச்சு, இத்தனை இருந்தா கூட மின்சாரத்தை காணவில்லை அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. அது தொடர் மின்வெட்டுல பாத்தீங்கன்னா அங்கங்க போராட்டம். அதுல அந்த அமைச்சர் அதை நியாயப்படுத்துறதுக்கு தான் முயற்சி செய்யறாரே தவிர, அடுத்தவங்க மேல பழி போடுறதே தான் அவர் முயற்சி செய்யறாரே தவிர, அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அவர் முயற்சி செய்யல. ஆகவே இந்த மாத ஒரு முறை மின் கணக்கீடு அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியா இருந்தது. அதுவும் இன்னும் நடைமுறைப்படுத்தல. அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் பண்றோங்கிறாங்க. அதே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் மின் கட்டணம் எல்லா பேருக்கும் குறையும். ஆமா, இப்ப இந்த எல்னினோனால வெயில் தாக்கம் அதிகமா இருக்கனால மின் நுகர்வும் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை சரி பண்ணணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்குவல் பண்ணாதான் உற்பத்தி மின்சார உற்பத்தி பண்ணணும்ல. தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உற்பத்தியை அதிகப்படுத்தணும், கொள்முதல் அதிகப்படுத்தணும். ஆனா இந்த அரசு அதுக்கான திட்டமிடுதலா தெரியல. கரூர் சம்பவத்துல தன்னை பார்க்க வந்தவங்களுக்கு அரசு வேலைன்னு சொன்னப்ப சட்டத்தை வளைக்காதீங்க, அரசு இதுல ஊற விட்டு நெய்யில ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அவர் சொன்ன டைலாக்கே எல்லாரும் சொன்னாங்க. இப்போ பாருங்க, நீதிமன்றம் சம்பட்டி அடி கொடுத்து சட்டத்தின் ஆட்சி தான் இருக்குமே தவிர தனிநபர்களுடைய ஆட்சி என்னைக்கு நிலைக்காதுன்றத சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி வருகிற வேலையில் இன்றைய இந்த விவாதத்தை நிறைவு செய்து இந்த தொடர் மின்வெட்டுக்கு தீர்வு காண முன்வருமா தாவேக அரசு அக்கறை செலுத்துவாரா அமைச்சர், முதலமைச்சர் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.